எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மல்லிகா தேவி. ஸோ என்னோட சேனல் வந்து அகிலம் ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல் தான். என்னோட சேனலில் இருக்கிற கண்டென்ட்டுக்கும் இப்போ நான் பேச போகிற விஷயத்துக்கும் வந்து சம்மந்தமே இல்லை தான். பட் வந்து என்னென்னா, எனக்கு இதை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா, நான் வந்து அமரன் மூவியை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். இந்த மூவியை வந்து நான் பார்க்கவே மாட்டேன்னு தான் இருந்தேன். எதுக்காக அப்படின்னா, இந்த மூவியை பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, எனக்கு பொதுவாகவே வந்து ஒரு மூவியில் வந்து அழுகிற சீன் இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக அந்த சீன்ஸில் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த சீன்ஸ் வந்து மைண்ட்லேயே இருக்கும், அதை மறக்கவே முடியாது என்னால். மூவி பார்த்தேன்னா அந்த டைம் மட்டும் அழுதுட்டு அப்படியே போகிற ஆள் நான் கிடையாது. எனக்கு வந்து என் மைண்ட்லேயே அந்த இது வந்து நிற்கும். அதனால் நான் மேக்ஸிமம் அழுகிற சீன்ஸ் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் அதை பார்க்க மாட்டேன். ஸோ அதே மாதிரி தான் நான் அமரன் மூவி பற்றி நான் கேள்விப்பட்டப்போ நான் பார்க்கக்கூடாதுன்னு இருந்தேன். அதுவும் இல்லாமல் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோமோலலாம் வந்து, அதாவது ட்ரெய்லர் சீன்ஸ்லலாம் வந்து சிவகார்த்திகேயன் வந்து அதை கத்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் என்ன கத்திக்கிட்டே இருக்காங்க. சிவகார்த்திகேயன் வந்து நம்ம இந்த மாதிரி சேனலில் வந்து நம்ம பார்த்தது கிடையாது. ஒருவேளை ஓவராக இருக்குமோ அப்படின்னு எனக்குள்ளே நிறையா இருந்தது. நான் வந்து மூவி பார்க்க மாட்டேன் அப்படின்னு தான் இருந்தேன். பட் இன்றைக்கி வந்து அந்த மூவியை வந்து பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப நான் அழுதுட்டேன். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நான் பொதுவாக நான் அந்த அழுகிற சீன்ஸ்லாம் நான் அழுதுட்டு அப்படியே அதை கடந்து போகிற ஆள் கிடையாது. எனக்கு வந்து அது இதுக்கப்புறம் ஃபுல்லாக என் மைண்டில் அந்த சீன்ஸில் இருந்துகிட்டே இருக்கும். அது மறக்கவே மறக்காது என் லைஃப்பில் அது வந்து. ஸோ அதே மாதிரி தான் இந்த மூவியில் இருக்கிறதும் வந்து எனக்குள்ள நிறைய தாக்கத்தை வந்து ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்ப அழுதுட்டேன். நானும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது வந்து நம்ம பார்க்கும்போதே இப்படி இருக்குது அப்படின்னா, இதை வந்து நிஜத்தில் அனுபவிச்சவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது தான் வந்து என்னால் தாங்கிக்கவே முடியலை. ஆக்சுவலாக வந்து சிவகார்த்திகேயன் சார் வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இதில் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ வந்து நிஜமாக மேஜர் முகுந்துக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்றத வந்து சிவகார்த்திகேயன் சார் வந்து சூப்பராக நம்மக்கிட்ட வந்து எடுத்து காட்டிட்டாங்க. அது ஆக்டிங் மாதிரியே இல்லை. நான் நினச்சது வந்து எவ்வளோ தப்பு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சூப்பராக வாழ்ந்து காட்டியிருக்க மாதிரி தான் இருக்குது சிவகார்த்திகேயன் சார் வந்து ஆக்ட் பண்ணியிருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு சிவகார்த்திகேயன் சார், அப்புறம் சாய் பல்லவி மேம். அதை விட சூப்பராக வந்து நிஜமாகவே 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ரியலாக நடந்த மாதிரியே இதில் வந்து காட்டியிருக்காங்க. ஆக்ட் பண்ண மாதிரியே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு ஒரு சீன் மட்டும் எனக்கு ஆக்சுவலாக பிடிக்கவே இல்லை. இதுதான் ரியல், இதை தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் எனக்கு வந்து ஒன்று பிடிக்கவே இல்லை. என்னென்னா, கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸில் வந்து மேஜர் முகுந்த் வந்து இறந்தது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. கண்டிப்பாக இந்த படம் பார்த்தவங்க யாருக்குமே இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது தான், எனக்கு புரியுது. எனக்கு என்னென்னா, மேஜர் முகுந்தை வந்து எப்படியாவது காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. என்னென்னா, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. நான் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன். ஸோ எனக்கு அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. என்னென்னா, இப்போ டெலிவரிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிளட் பேங்க் வந்து கண்டிப்பாக ரெடியாக வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து டெலிவரியில் வந்து பிளட்டு வந்து நிறையா கண்டிப்பாக வேஸ்ட் ஆகும். ஸோ சீரியஸ் கண்டிஷனில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பிளட் வந்து ஏற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போது மேஜர் முகுந்த் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து சப்போஸ் எதுவும் ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா ஏதாவது பிளட்டு வந்து ரெடியாக வச்சுருந்துருக்கலாமோ, இல்லை டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நியர்பையில் அவைலபிளாக வச்சுருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள என்னென்னவோ தோணுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை, என்னால் அந்த சீன்ஸை வந்து கடந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்னா வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி ரொம்ப தூரம் கூப்பிட்டு போயிட்டு நான் பார்த்த அந்த சீன்ஸை நான் பார்த்த வர புல்லட் நிறையா உள்ளே இறங்கியிருக்கு. அதனால் பிளட் வந்து நிறைய லாஸ் ஆகி முகுந்த் சார் வந்து இறந்த மாதிரி தான் நான் பார்த்தேன் சீன்ஸ் வந்து. ஸோ என்னென்னா, பக்கத்தில் வந்து இப்படி ஒரு ஆப்ரேஷன் ரெடியாக இருக்கும் போதில் நியர்பையில் வந்து டாக்டர்ஸையும் அதுக்குரிய அவங்களோட பிளட் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி பிளட்டும் அவைலபிளாக வச்சுருந்தாங்கன்னா ஒரு சீரியஸ் கண்டிஷன்லையாவது அட்லீஸ்ட் மேஜர் முகுந்தை காப்பாற்றிருக்கலாமோ, அந்த மாதிரி ரெடி பண்ணியாவது பிளட் கொடுத்தாவது வந்து மேஜர் முகுந்தை வந்து காப்பாற்றிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்னமோ தோணுது. அதை தான் நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஆர்மியை பற்றின நாலேஜ் எனக்கு சுத்தமாக கிடையாது. அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. இந்த மாதிரி வந்து காஷ்மீர்லையாக சரி இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி பிளட்டு வந்து எப்போவுமே அவைலபிளாக வச்சுக்கிட்டே இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. மேஜர் முகுந்த் மாதிரி இன்னும் நிறைய பேர் இறந்துருப்பாங்கன்னு தான் சொன்னாங்க. இதே மாதிரி நிறைய பேர் வந்து தியாகம் பண்ணியிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் அவேராக இருந்து இந்த மாதிரி பிளட்டோ ஏதாவது ஒரு இதை வந்து எமர்ஜென்சி வந்து அவங்களையும் வந்து கூட்டிகிட்டு போகணுன்றேன் நான் வந்து. அதாவது அவங்கள போய் ரிஸ்கில் விடணும்னு நான் சொல்லலை. பட் கொஞ்சம் நியர்பை பிளேஸில் அவங்கள ரெடியாக அலர்ட்டாக இருக்க வச்சு அந்த ஆப்ரேஷனில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பிளட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளட்ஸ் வந்து அவைலபிளாக வச்சுட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் இல்லையா. இதை வந்து எனக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. என்னன்னா, எனக்கு வந்து அந்த படத்தை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொதுவாக நம்மளோட ஹஸ்பண்ட்லாம் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு லேட்டாக வந்தாலே நமக்கு எவ்வளோ கஷ்டமாகுது, நம்ம எவ்வளோ கோவப்படுறோம். ஆனால் ரெபேக்கா அவங்க வந்து நிஜமாக இந்த பெயினை வந்து அனுபவிச்சிருக்காங்க. அவங்க எவ்வளோ பெரிய பெயினை வந்து கோத்ரூ பண்ணியிருப்பாங்க, இன்னும் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக எல்லா லேடிஸ்க்கும் வந்து புரியும். அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு மூலையில் கொஞ்சம் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா
அவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்து அதை நினச்சி நினச்சி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்றது என்னால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியுது. என்னதான் வந்து மேஜர் முகுந்த் வந்து நல்ல ஒரு நேம் எடுத்து கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் தவிர்த்து அவரோட இழப்பு வந்து அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் தவிர்த்து இவங்க ரெபேக்கா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வலி அப்படின்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க போய் தான் இவ்வளோ தூரம் அவங்க கடந்து வந்திருக்காங்க, அவங்க பொண்ணை வளர்த்து கடந்து வந்திருக்காங்க. இனிமேலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியனை வந்து நான் ஷேர் பண்ணணுன்னு தான் வந்தேன். என்னென்னா இந்த மாதிரி எப்படி கன்சீவ் ஆகிறவங்களுக்கு வந்து டெலிவரி ஆகும்போது வந்து பிளட் குரூப்லாம் எப்படி ரெடியாக வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி எமர்ஜென்சியாக ஒரு ஆப்ரேஷன் ஏதாவது சம்திங் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸில் அட்லீஸ்ட் நியர்பை பிளேஸில் ஏதாவது ஒன்று அவைலபிளாக வச்சுருந்து இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து அப்போதைக்கு உயிரை மட்டும் காப்பாற்றிட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய்ட்டு ஏதாவது பண்ணுறதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இது நிஜத்தில் இப்போ இருக்குதான்னு தெரியாது எனக்கு. பட் இப்படி இல்லாட்டினா சப்போஸ் இப்படி எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இந்த படத்தை பார்த்துட்டு என்னால் ரியல் மேஜர் முகுந்த் அந்த இடத்துல வைக்கிறத விட சிவகார்த்திகேயன் சார் நடித்த அந்த விதம் வந்து அப்படியே என் கண்ணிலே நிற்கிது. இன்னுமே என்னால் வந்து அதுலேருந்து வெளியில் வர முடியல. மூவி பார்த்து ஒரு 4-5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் அதை விட்டு வெளில வர முடியல. சிவகார்த்திகேயன் சார் வந்து சூப்பராக வந்து இதை ஆக்ட் தான் பண்ணியிருக்காங்க. பட் அது ஆக்டிங்னு சொல்ல முடியல. அதை வந்து நிஜத்திலேயே வந்து வாழ்ந்து நமக்கு அப்படியே காட்டின மாதிரி இருக்குது. ஒரு சீனும் வந்து அதை மறக்கவே முடியாது. இதுக்கப்புறம் என்னால் இந்த படத்தை வந்து இந்த ஒரு தடவை பார்த்ததே வந்து எனக்கு அதை மறக்கவே முடியாது. அப்படியே வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க சிவகார்த்திகேயன் சாரும் சாய் பல்லவி மேமும். நான் எந்த மூவிக்குமே இப்படி நான் ரிவ்யூ பண்ணதே கிடையாது. இதை ரிவ்யூன்னு சொல்கிறத விட எந்த மூவிக்குமே வந்து நான் ரொம்ப என்னோடய எமோஷனை வெளியில் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது கிடையாது. அது எனக்குள்ளேயே இருக்கும். அந்த மூவியெல்லாம் நான் பார்த்துட்டு அந்த சீன்ஸ்லாம் வந்து என்னால் தாங்கிக்க முடியாமல் எனக்குள்ளேயே இருக்கும். ஆனால் இது வந்து என்னால் இதை கடந்து போக முடியல. இதை வந்து எனக்கு சொல்லாமல் இருக்க முடியல. ஏன்னா அப்படி ஒரு மூவியாக இருக்குது இந்த மூவி வந்து. இதை நிஜத்தில் தாங்குகிற அவங்களுக்கு எப்படி இருக்குன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. என்னால் அந்த வார்த்தையை வந்து சொல்ல முடியல. இதே மாதிரி தான் கண்டிப்பாக இந்த மூவி பார்த்து எல்லாருக்குமே இருக்குன்றதை நான் நம்புகிறேன். ஸோ ரெபேக்கா மேம் வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி தான் எனக்கு தெரியுறாங்க. அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இதை கிராஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மூவி பார்த்து எனக்கு அவங்க லவ் மேலே ஒரு பொறாமை வந்தது. அவங்க அழுகதெல்லாம் பார்த்து எனக்கு அழுக தாங்க முடியல. கண்ணி தான் வந்துடுச்சு. கண்டிப்பாக இந்த மூவி பார்த்து எல்லாருக்குமே இதே ஃபீல் தான் இருந்திருக்கும். அதுவும் ஒரு லவ் மேரேஜ் பண்ண ஒரு பொண்ணாக என்னால் அவங்களோட எவ்வளோ பெயின் இருந்திருக்கும் அப்படின்றது என்னால் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்க முடியுது. என்னதான் வந்து அவங்களோட லவ்வில் ஒரு நல்ல மறக்க முடியாத நினைவுகள் இருந்தாலும் அவங்களோட ஹஸ்பண்ட் இல்லாமல் அவங்க இருக்கிற இந்த வாழ்க்கை எவ்வளோ கொடுமையானது அப்படின்றது வந்து எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன், நான் விரும்புகிறேன். ஸோ என்ன மாதிரி எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க, எல்லாருமே விரும்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தோணுதெல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டேன். தப்பாக இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.